ஓகே. இப்போ நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின், கிரைண்டர், பம்ப்ஸ் எல்லாமே இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமருக்கு டேரெக்டாக வந்து லோவான ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா 4 டைப்பான வாஷிங் மிஷின் இருக்குங்க. சரிங்களா? இது 6, 8, 9, 10. இப்போ பார்த்தீங்கன்னா 6 கிலோ மிஷின் பார்த்தீங்கன்னா இதுல வந்து 3 செட் துணி போட்டுக்கலாங்க. ஓகே. இது வந்து மேக்ஸிமம் வந்து பேச்சலர்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி மிஷினுங்க. பேச்சுலர் மட்டும் ஆமா, யூஸ் ஆகிற மாதிரி மிஷின். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் கூட. உள்ள ரன் ஆகும்போது சவுண்ட் வெளியே கேட்கவே கேட்காது. இப்ப நம்ம ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 1 இயர் சர்வீஸ் வாரண்டி தருவாங்க. 1 இயர் வாரண்டி வருது. ஆமா, 1 இயர் சர்வீஸ் வாரண்டி தருவாங்க. டெலிவரி, ஹோம் டெலிவரி பண்ணி தருவாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா போதும். இந்தியா ஃபுல்லாவே வந்து ஹோம் டெலிவரி பண்ணி தருவாங்க. இந்தியா ஃபுல்லாமே பண்ணுவீங்க? ஹாய் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே ப்ரோ, இப்போ நம்ம வந்து எந்த மாதிரியான கம்பெனி ப்ரோ ரன் பண்றோம்? அந்த கம்பெனியோட பேர் என்ன, லொகேஷன் எங்க ப்ரோ இருக்கு? இது பாத்தீங்கன்னா நீங்க தேவிலிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்திருக்கீங்க. இது நம்ம பாத்தீங்கன்னா சின்னரம்பட்டி ஏரி கரைக்கு ஒட்ட மாதிரியே வந்து கம்பெனி லொகேட் ஆயிருக்குங்க. ஓகே. இப்போ நம்ம கம்பெனில பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின், கிரைண்டர், பம்ப்ஸ் எல்லாமே இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமருக்கு டேரக்டா வந்து லோவான பிரைஸ்ல வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, மேனுஃபேக்சர் பண்ணி அப்படியே நீங்க சேல் பண்ணி? ஆமா, இது வந்து மேனுஃபேக்சர் பண்ற யூனிட் தான் வந்திருக்கீங்க. வாங்க, நான் உங்களுக்கு எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க, எந்தெந்த பிரைஸுக்கு வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோம், என்னென்ன டைப் இருக்கு எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறாங்க. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. துணி சுத்துறதுக்கு யூஸ் ஆகிற இம்ப்ளர் வந்து இங்கதான் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. இதுதான் அந்த இம்ப்ளர், வாஷிங் மிஷின் இம்ப்ளர். இதான் வந்து துணி சுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதை வந்து இங்கதான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதான் வந்து ஃபுல்லா ரெடி பண்ண இம்ப்ளர். ஓகேங்களா? அதுதான் தெரிய சொல்லுங்க. அது இம்ப்ளருக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 வந்து ஆயில் சீல் வைப்போம். எதுக்காகனா வாட்டர் வந்து லீக்கேஜ் ஆகி எங்கேயும் போயிடக்கூடாது, அதுக்காக வந்து 2 ஆயில் சீல் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 2 ஆயில் சீல் வைக்கிறதுனால லீக்கேஜ் இருக்காது. ஆமா, இப்ப வந்து இன்கேஸ் இதுல லீக்கேஜ் மேக்ஸிமம் எதுவும் ஆகாதுங்க. அப்படி லீக்கேஜ் ஆனாலும் ஃபர்ஸ்ட் ஆயில் சீல்ல லீக்கேஜ் இன்கேஸ் ஆனாலும் செகண்ட் ஆயில் சீல்ல வந்து அந்த வாட்டர் வந்து அரெஸ்ட் ஆயிடும், விடாதுங்க. அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்ஸே வராது. மேக்ஸிமம் டபுள் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மேல சுத்துற இம்ப்ளருங்க. இது வந்து கீழே அடியில இருக்கிற பாட்டம். இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் ஆயில் சீல் இருக்குங்க. ஏன்னா நல்லா பிளாக் பண்றக்க உள்ள பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கா இருக்குங்க, நல்லா டென்சிட்டியா இருக்கும். இது வந்து அதை போய் ப்ரெஸ் ஆயிக்குங்க, தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக. ப்ரெஸ் உள்ள போய் நல்லா ப்ரெஸ் ஆகும்போது தண்ணி வந்து லீக்கேஜ் ஆகுறது வந்து சான்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸே ரொம்ப கம்மி பண்ணிடும். ஆமாங்க, அது டேரக்டா ப்ரெஸ் பண்ணிட்டு டேரக்டா வந்து ப்ரொடக்ஷனுக்கு போயிருங்க. அவ்வளவுதான். ஆமா, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷினுக்கு அடியில வர பாட்டம் வந்து அசம்பிள் பண்ற பிளேஸுக்கு வந்துருக்காங்க. அதுல அந்த வாஷிங் மிஷின் பாட்டத்துக்குள்ள என்னென்ன இருக்கு, எப்படி அசம்பிள் பண்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இது பாத்தீங்கன்னா அந்த வாஷிங் மிஷின் பாட்டம் இதுதான். இது கீழே வந்து பாத்தீங்கன்னா பிளெயினா இருக்குங்க. நார்மல் பாட்டத்துல இப்படி இருந்தா வந்து ஸ்லிப் ஆயிருங்க, டைல்ஸ்லயோ இல்ல எதுலயோ ஃப்ளோர்லயோ வைக்கும்போது. சோ அதனால நாங்க என்ன பண்றோம்னா லெக் பூஸ்ட் வந்து கீழே அடியில கொடுக்குறாங்க, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, அதுதான் லெக் பூஸ்ட் தான் பையன் மாட்டிட்டு இருக்காங்க. அது மாறிட்டு நல்லா பெய்க்கு போட்டு நல்லா ஒட்டி கலந்து வராது மாதிரி டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஆமாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா அதுக்கு பாட்டர்ஸ்குள்ள வந்து இந்த ஒயர் உள்ள போறதுக்கு, ஒயர் வெளியே வர்றதுக்கு, தண்ணி வெளியே போறதுக்கு ஹோல்ஸ் ஆனதான் இது. இதை வந்து அந்த ஹோல்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இங்க ஃபுல்லா கிளீன் பண்ணி அதுல வாஷர் போட்டு ஆமா செக்கிங் பண்ணிட்டு திருப்பி அங்க போவாங்க. இங்க போனா அந்த பையன் வந்து அது மேல இருக்கிற டைமர், இப்ப நம்ம 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் வைப்போம், அதுக்காக அந்த டைமர் வந்து ஆமா அது முடிச்சோடனே டைரக்டா ப்ரொடக்ஷனுக்கு போயிடும். ஆமா, அது ஃபுல்லா ரெடியான பீஸ் வந்து இங்க அசெம்பிள் பண்றாங்க. ஆமாங்க, எல்லாமே அதெல்லாம் பேஸ் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இங்கதான் அசெம்பிள் பண்ணுவாங்க. இது அந்த அசெம்பிள் பண்ணி ஸ்க்ரூ பண்ண ப்ராடக்ட்டுங்க. இந்த அசெம்பிள் பண்ணி ஃபுல்லா நிக்குது. ஆமா. ஓகே. அப்புறம் இப்ப நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான கேஜில இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளவு பிரைஸ்ல இருந்து ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 4 டைப்பான வாஷிங் மிஷின் இருக்குங்க. சரிங்களா? இது 6, 8, 9, 10. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 2950 பிளஸ் ஜிஎஸ்டி இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட வாஷிங் மிஷின். எண்டிங் பாத்தீங்கன்னா இது 11 கேஜி மிஷின். அது வந்து 4250 பிளஸ் டாக்ஸோட 4250 வித் டாக்ஸோட. ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா 6 கிலோ மிஷின் பாத்தீங்கன்னா இதுல வந்து 3 செட் துணி போட்டுக்கலாங்க. ஓகே. இது வந்து மேக்ஸிமம் வந்து பேச்சலர்ஸ்க்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி மிஷினுங்க. பேச்சுலர் மட்டும் ஆமா, யூஸ் ஆகிற மாதிரி மிஷின். இது வந்து 8 கிலோல பாத்தீங்கன்னா அதுல 4 செட் துணி போட்டுக்கலாங்க. 4 செட். ஆமா. இப்ப வந்து இதுவே 9 கேஜில பாத்தீங்கன்னா இதுல வந்து அலாரம் சவுண்டோட சேர்ந்து வருங்க. இது வந்து ஆஃப் ஆகும்போது இதுல வந்து அலாரம் சவுண்ட் கேட்கும். இதுல அலாரம் சவுண்ட். ஆமா. பிளஸ் வந்து லிட் பாத்தீங்கன்னா கிளாஸ் லிட் வரும், உள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சவுண்ட் ப்ரூஃப் கூட. உள்ள ரன் ஆகும்போது சவுண்ட் வெளியே கேட்கவே கேட்காதுங்க. 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் இது மாதிரி வைப்பீங்க டைமர். ஆக்சுவலா 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிருங்க. ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகும்போது அலாரம் சவுண்ட் கேட்குங்க உங்களுக்கு. சவுண்ட் கேட்கும்போது வந்து நீங்க அடுத்த கிளாஸ் மாதிரி போட்டுக்கலாம். ஆமா, இது வந்து 11 கேஜி. இதுதான் எங்கிட்ட இருக்கிற பிரீமியம் மாடலுங்க. ஓகே. இது பாத்தீங்கன்னா 4250 பிளஸ் டாக்ஸோட வருங்க. இதை வந்து நீங்க 12 துணி ஒட்டுக்கா போட்டுக்கலாங்க. 12 துணி இருக்குலயே வந்து நீங்க வந்து மத்த ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வந்து உங்களால ஒட்டுக்கா 12 துணி போட முடியாதுங்க. ஏன்னா நம்ம மிஷின்ல வந்து 12 துணி ஒட்டுக்கா போட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பர். பிளஸ் பாத்தீங்கன்னா சைடுல வந்து இதான் அவுட்லெட்னு சொல்லுவாங்க.
இதை எடுத்து வெளியே விட்டீங்கன்னா போதும், தண்ணி வெளியே போயிருங்க. தண்ணி வெளியில போயிடும். ஆமாங்க. பிளஸ் வந்து உள்ள வந்து நாங்க பைப் கொடுத்துருப்போங்க எல்லா வாஷிங் மிஷினும். இது எதுக்காக பாத்தீங்கன்னா இங்க சைட்ல வந்து ஹோல்ஸ் இருக்கும். ஓகே, பைப் ஆமா, இதை வந்து உள்ள மாட்டி டைட் பண்ணிட்டு நீங்க வந்து வெளியே ஒரு 1/2 inch ஹோஸ் வெளியே வாங்கிட்டு நீங்க உங்க பாத்ரூமுக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஹோஸ் வாங்கிட்டு நீங்க ஃபிட் பண்ணிக்கலாங்க, தண்ணி உள்ள வர்றதுக்காக. ஓகே ப்ரோ, ஓகே சூப்பர். இப்ப நம்ம ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 1 year சர்வீஸ் வாரண்டி தருவாங்க. 1 year வாரண்டி வேற தருவீங்க? ஆமா, 1 year சர்வீஸ் வாரண்டி தருவாங்க. எது போனாலும் சரி எல்லாமே ஃப்ரீயா மாத்தி கொடுத்துருவாங்க 1 yearக்குள்ள. ஆமாங்க. அதுக்கு மேலே ஆச்சு உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒவ்வொரு இது நாங்களே தயாரிக்கிறதுனால ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்டும் உங்களுக்கு 400-500 கூட எல்லாமே முடிஞ்சிருவாங்க 1 yearக்கு மேல ஆச்சுனாலும். அந்த 1 year குள்ள வந்து சர்வீஸ் வராதுங்க, அதுக்கு மேலே சர்வீஸ் அவ்வளவு சீக்கிரம் வராதுங்க. பிளஸ் பாத்தீங்கன்னா நீங்க கீழே நமக்கு பிரச்சனையே கிடையாது. எப்படிங்க? ஏன்னா இப்ப மேனுஃபேக்சர் நீங்களே பண்றதா? ஆமா, நாங்களே பண்றதுனால நீங்க பாத்துருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவு குவாலிட்டியா மேனுஃபேக்சர் பண்றோம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்க பாத்துட்டு நீங்க சொல்லுங்க எவ்வளவு ஒரு எத்தனை வருஷம் உழைக்குன்னு சொல்லி நம்ம வாஷிங் மிஷின். சரிங்களா? இப்ப கீழே வந்து காலிங் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிவரி, ஹோம் டெலிவரி பண்ணி தருவாங்க. அந்த நம்பர் கால் பண்ணீங்கன்னா போதுங்க. வீடியோ பாத்துட்டு இருக்கவங்களே இப்போ கன்னியாகுமரியில இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்கிறவங்களுக்குமே டெலிவரி பண்ண முடியுமா? எல்லா பக்கம் தமிழ்நாடு ஃபுல்லாவே, தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாவே வந்து ஹோம் டெலிவரி பண்ணி தருவாங்க. இந்தியா ஃபுல்லாமே பண்ணுவாங்க. இந்தியா ஃபுல்லா ஹோம் டெலிவரி பண்ணி தருவாங்க. வா வா, சூப்பர் ப்ரோ. 2000 ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷின் கிடைக்குன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்க நம்பிதான் ஆகணும். உங்களுக்கு முன்னாடியே இருக்கு பாருங்க. நம்ம கம்பெனி எத்தனை வருஷமா ப்ரோ ரன் ஆயிட்டு இருக்கு? இப்ப பாத்தீங்க 5 years கிட்ட நாங்க ஆல்மோஸ்ட் 5 years கிராஸ் ஆயிருச்சுங்க. 5 years கிராஸ் ஆமா, மேலேயே ஆயிருச்சுங்க. அது ரன் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் கிரைண்டர் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப 5 years தான் வாஷிங் மிஷின் பண்ணிட்டு இருக்கோம். கிரைண்டர் பாத்தீங்க 30 years கிரைண்டர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நாங்க கிரைண்டர் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு கிரைண்டர் வந்து மேல இருக்குங்க. அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் மேல போய் காமிக்கிறேன். இது இல்லாம கிரைண்டர் பண்றோம், பம்ப் பண்றோம். உங்களுக்கு எல்லாமே மேல போய் காமிக்கிறோம். சரிங்களா?